அசிதாங்க பைரவர் அப்படின்னு ஒரு ஃபார்ம். அந்த பைரவருடைய அவரை நம்ம வழிபடுவதன் மூலமாக அவர் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஒரு கற்பனை திறன், ஒரு செயலாக்கம், அதை செய்யக்கூடிய ஒரு திறன். ஒரு காரியம் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னா அதை நான் எவ்வளோ தூரமாக செய்ய முடியும், அதற்கு என்னுடைய எத்தனை திறனை நான் யூஸ் பண்ணி அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உண்டான ஒரு வலிமையையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியவர் அந்த அசிதாங்க பைரவர் அப்படிங்கிறவர். அடுத்ததாக ரூரு பைரவருங்கிறவர். இவர் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக சம்பந்தமான எண்ணங்களையோ அந்த ஞானத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு ஞான குரு தான் இந்த ரூரு பைரவர் அப்படிங்கிறவர். அடுத்ததாக சண்ட பைரவர். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு திறனையும் மன வலிமையையும் கொடுக்குறார். பொதுவாகவே இந்த பைரவருடைய பைரவர்களுடைய அந்த ஒரு வடிவமும் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, பைரவ ஸ்வரூபமே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறதுன்னா மனசில் தைரியம். இப்போ பொதுவாக பயத்துக்கே பயம் காட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்தை பற்றின பயம் நமக்கு எப்போ வரும், இது என்னவாக இருக்குமோ, இதனால என்ன பலன் வருமோ அப்படின்னு நம்ம தப்பு பண்ணியிருந்தால் பயம் வரும் நமக்கு. அப்போது நம்ம மனசுல இருந்து அந்த பயம் போகணும் அப்படின்னா நேர்மை இருக்கிற இடத்துல, உண்மை இருக்கிற இடத்துல பயம் இருக்காது இல்லையா? அப்போது ஒரு நேர்மையான விஷயத்தை நம்ம அணுகிறதுக்கும் மனதில் நேர்மையான எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்கும் துணிவுடன் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு, இந்த இடத்துக்கு போனால் இந்த செயலை செஞ்சால் எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோங்கிற அந்த பயமெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா, உண்மையாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா அப்போ பைரவரை பிடிச்சிக்கணும். நம்ம எந்த இடத்துலையும் மனசில் அந்த ஒரு சலனமோ ஒரு அதைரியமோ இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவார். ஓம் பைரவாய நமஹா, அவ்வளோதான். ஓம் பைரவாய நமஹா இதை மட்டுமே நம்ம 108 தடவை சொன்னாலே போதும். நீங்கள் நித்தியமாக கூட சொல்லிட்டு வாங்க. இதுக்கு பெரிய ஜபம் அப்படி ஒன்றுமே வேண்டாம், பெரியது எதுவுமே வேண்டாம். சிவன் முன்னாடி உட்காந்துட்டு, சாட்சாத்து சிவன் தான் அந்த பைரவ ஸ்வரூபம். அப்போது சிவன் முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் ஓம் நம சிவாயா சொல்கிற மாதிரி ஓம் பைரவாய நமஹா அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு 108 தடவை சொன்னாலே போதும். நம்ம மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தைரியம் அப்படிங்கிறது வரதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த சண்ட பைரவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அந்த மனோ தைரியத்தையும் அந்த திறனையும் அந்த ஆற்றலையும் நமக்கு தரார். சண்ட பைரவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிற மாதிரி குரோதம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கப்படாது. ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு துணிவு வேணும் இல்லையா? ஒரு முக்கியமான முடிவுகளை நான் எடுக்கிறேன் அப்படின்னா தைரியமாக துணிந்து நான் அந்த முடிவை எடுக்கணும். அந்த துணிவையும் தைரியத்தையும் தரவர் தான் இந்த குரோத பைரவர்.